ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற எபிசோடு என்னன்னாக்க, இப்போ அடுத்த வாரம் என்ன வருதுன்னாக்கா, மண்டே 27th வந்து நமக்கு கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமி வருது, கிருஷ்ண ஜெயந்தி. என்னது, பர்த்டே ஆஃப் கிருஷ்ணாவோட பிறந்த நாள் வருது. அது எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே இதை கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணர் எப்படி பிறந்தார் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? இப்போ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பிறந்தார் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க கேளுங்க இந்த கதையை. இந்த கிருஷ்ணர் யாருன்னாக்க, மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரம் தான் யாருன்னாக்க இந்த கிருஷ்ணர். இவர் எப்படி பிறக்கிறாருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மதுராவில் ஒரு ராஜா இருக்கார். அவர் உக்ரசேன் சொல்லிட்டு, அவரோட பையன் தான் யாருன்னாக்க கம்சன் வந்து ஒரு குரூயலான ஒரு ராஜா. அவன் ஏன் அப்படி குரூயல் அப்படின்றோனாக்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அப்பாவையே ஜெயிலில் போட்டுட்டு தான் ராஜாவாயிட்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஜனங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அதனால யாருக்கும் அவரை கண்டா பிடிக்கல. அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிரம்மா கிட்ட வேண்டுறாங்க, எங்களுக்கு இந்த கம்சன் கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மா என்ன சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ வந்து மகாவிஷ்ணு அடுத்த அவதாரம் கிருஷ்ணராக இங்கே வந்து பிறக்க போகிறாரு, அவர் தான் யாரை இந்த கம்சரை கொல்ல போகிறாரு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த கம்சனுக்கு ஒரு தங்க இருக்கா. அவள் பேர் என்னது, தேவகின்னு சொல்லிட்டு பேர். அவளை வந்து தன்னோட ஃப்ரெண்டு யார், வசுதேவன் சொல்லிட்டு அவரோட அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாரு. யார், இந்த கம்சன். 2 பேருக்கும் ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாரு. ஏன்னா கம்சனுக்கு வந்து தன்னோட தங்க தேவகி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன், அவ்வளோ பாசத்தோடு இருக்கிறதுனால அவளோட கல்யாணத்தை நல்லா நடத்துகிறாரு. கல்யாணத்தை நல்லா நடத்திட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு தானே ரதத்தில் அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு ரதத்தை ஓட்டிகிட்டு வர்றாரு. அவ்வளோ அஃபெக்ஷன் அவருக்கு. தேரோட்டியை கூட விடாமல் இவரே தேரை ஓட்டிகிட்டு வர்றார். இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது 2 பக்கமும் ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரே மக்களாக நல்லா கிராண்டாக நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் வானத்திலேருந்து ஒரு அசரீரியோட குரல் கேட்குது. அசரீரியோட குரல் கேட்கும்போது அவங்க உருவம் தெரியாது, வெறும் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். அதுதான் அசரீரி குரல் அப்படின்றோம். நம்ம அசரீரி பேசுகிறாங்கன்ட்டு. கம்சா, நீ உன்னோட தங்கைக்கு இவ்வளோ தூம்தாம் கரெக்டாக இவ்வளோ சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணியிருக்க, ஆனால் இது உனக்கு தெரியாது. எது தெரியாது, அவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்லுவான் அப்படிங்கிறது உனக்கு தெரியல. அது தெரிஞ்சால் நீ இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது கேட்ட உடனே கம்சனுக்கு இது என்னது, இது இந்த மாதிரி ஒரு அசரீரி குரல் கேட்குது, ஆனால் அசரீரி குரல் கேட்டால் கண்டிப்பாக அது நடக்குமே, இவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை என்னை கொண்டுடுவானோ அப்படின்ட்டு அவருக்கு பயம் வந்துடுது. தேவகியை விட்டால் தானே 8வது குழந்தை பிறக்கும், அவளையே கொண்டுட்டாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கத்தி எடுக்கிறாரு தன்னோட தங்கையை கொல்றதுக்கு. அப்போ வசுதேவன் சொல்கிறான், நீ தங்கை மேலே உனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்க, அவளுக்கு இவ்வளோ அழகாக கல்யாணம் பண்ணியிருக்க, அந்த கல்யாண நாள் அன்றைக்கே நீ அவளை கொல்லணும்னு நீ விரும்புகிறியே, அது தப்பு, அதை பண்ணாது. அவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தானே உன்னை கொல்ல போகிறான். அந்த 8வது குழந்தை, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது நான் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டு கொடுக்குதுறேன், நீ அந்த குழந்தைய கொன்னுடு, ஆனால் அவளை கொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்லையே, இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அவரோட வசுதேவனோட ஊருக்கு போகாமல் தன்னோட ஊருக்கே, எங்கே, மதுராக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. மதுராக்கே கூட்டிகிட்டு வந்து தன்னோட அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில்லையே அவங்க 2 பேரையும் விட்டுடுறாங்க. கையில் விலங்கு, காலில் விலங்கு, எங்கேயும் நடக்க முடியாது, தப்பி ஓட முடியாமல் 2 பேரையும் ஜெயிலில் அவ்வளோ கஷ்டத்தோடு அவங்களே இருக்க வச்சிடுறாரு. பக்கத்துலேயே அவங்க அப்பாவோட உக்ரசேனோட ஜெயிலும் இருக்குது, எங்கள் பக்கத்தில் இவரும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னது, முதல் குழந்தை பிறக்குது. உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறேன், இது என்ன முதல் குழந்தை தானே பிறந்திருக்கு, இதை விட்டுலாம், 8வது குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் இருக்கார். அப்போ அங்கே நாரதர் வர்றாரு. நாரதர் வந்து சொல்கிறாரு, என்ன அப்படின்றார். இவர் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. கல்யாணம் பண்ணது, அசரீரி வந்து சொன்னது, ஜெயிலில் போட்டது, முதல் குழந்தை பிறந்தது, 8வது குழந்தை தானே என்னை கொல்லும், அதனால் நான் இந்த குழந்தைய விட்டுட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாரதர் சும்மா இருப்பாரா, அவர் என்ன சொல்கிறாரு, நீ 8வது குழந்தை, இது முதல் குழந்தை, முதல்லேருந்து பார்த்தா 8வது குழந்தை 8வதாக பிறக்கக்கூடியது, 8வதுலேருந்து ரிவர்ஸில் பார்த்தா இந்த முதல் குழந்தை தானே 8வது குழந்தை, நீ எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழந்தை ரிவர்ஸில் பார்க்கும்போது 8வது குழந்தையாக இருக்கும், அதனால் இந்த குழந்தைய கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலகத்தை மூட்டிட்டு அவர் போயிட்டார். அவரோட வேலை தானே, அவர் அதை பண்ணிட்டு போயிட்டார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய கொண்டுடுறாங்க. ஸோ
ஸோ இப்படி ஒவ்வொரு குழந்தையா பிறக்குது, 5 குழந்தை பிறக்குது, 6வது குழந்தையும் பிறக்குது. ஒவ்வொரு குழந்தையும் அவர் பிறக்க பிறக்க கொன்னுட்டே இருக்காங்க. அப்போ வந்து 7வதா ஒரு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை அவளோட கருவில் இருக்குது. அப்போ வந்து யோக்மாயா அப்படிங்கிறவ வந்து சொல்கிறா, இந்த குழந்தை வந்து பலராமன்னா யார்? சேஷநாக். அந்த சேஷநாக் அந்த அவர் தான் இது குழந்தையா பிறக்க போகிறாரு. அதனால இந்த குழந்தைய நான் கொண்டு போய் அங்கே ரோஹிணின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து வசுதேவரோட முதல் வைஃபு. அவளோட கருவில் வச்சிடுறேன். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய கொண்டு வந்து நான் இங்கே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே வைக்கிறான். அந்த குழந்தை அங்கே 7வது குழந்தை இந்த சேஷ்நாக் அனந்தநாக் வந்து என்னவோ குழந்தைய பிறந்துடுறாங்க அங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது, அந்த குழந்தை தங்கலை, கரு செதஞ்செடுத்து. அடுத்தது 8வதாக ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்கும்போது என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு வந்து சொல்கிறாரு வசுதேவர்கிட்ட, இப்போ வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அது நானாக தான் வந்து பிறக்க போகிறேன், அதனால நான் இங்கே இருந்தால் என்ன கொன்னுடுவான், அதனால நீ என்ன பண்ணி என்னை வந்து தலையில் வச்சுட்டு நந்தகாவ் பக்கத்தில் நந்தகாவ் இருக்குது, அந்த வில்லேஜில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. நந்தகோபால் நந்தராஜன்ட்டு ஒருத்தர் யார் கோகுலத்தில் இருக்கார். அங்கே அவர்கிட்ட அவரோட வீட்டில் யசோதாக்கு குழந்தை பிறக்க போகுது, அங்கே கொண்டு போய் என்னை விட்டுட்டு அங்கே பிறக்கிற குழந்தைய இங்கே கொண்டு வந்து வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ வந்து ராத்திரி பார்த்தா நல்ல மழை, யமுனா ரிவரை கிராஸ் பண்ணால் தான் அந்த நந்தகாவும் போக முடியும். அப்போ அந்த ஒரே மழையாக இருக்குது, நல்லா இருட்டிகிட்ருக்கு, ஒரே இடியும் மின்னலுமா இருக்குது. அந்த நேரத்தில் தேவகிக்கு இங்கே குழந்தை பிறந்தாச்சு. இப்போ எப்படி வெளியில் போக முடியும்? 4 பக்கமும் ஆளுங்க இருக்காங்க, ஜெயில் வந்து பூட்டி இருக்குது, எப்படி போகிறதுன்ட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, பிறந்தது யார்? கடவுள் தானே குழந்தை. அவர் என்ன, அந்த கடவுளோட கிருபையால் அந்த ஜெயில் தானாகவே திறந்துக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மயக்க நிலையில் அப்படியே தூங்கிடுறாங்க எல்லாரும். யாருக்கும் உள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரியல. அவர் அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய ஒரு கூடையில் வச்சு அந்த கூடையை தன்னோட தலைமையில் வச்சுட்டு அவர் அங்கேருந்து நடந்து போகிறாரு. அங்கே நடந்து போகும்போது அந்த யமுனா ரிவர் வந்து கடலாங்கிற அளவுக்கு தண்ணீர் ஓடிட்டுருக்கு. எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த யமுனா ரிவர் வந்து கொஞ்சம் வழி விடுது அவருக்கு. அந்த தண்ணியெல்லாம் விலகிட்டு தெரியுது. அந்த தரையில் அவர் போகிறாரு. அப்படியே மழை பெய்யுது. அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து பின்னாடி பல தலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு அனந்தநாக் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு, அந்த பாம்பு வந்து அவருக்கு கொடை மாதிரி வந்து பிடிச்சிட்டு அந்த குழந்தைய மழையிலேருந்து காப்பாற்றுறது. ஸோ இப்படி அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அந்த நந்தராஜோட வீட்டுக்கு போகிறாருங்க. அங்கே போன உடனே அங்கே யசோதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உடனே இவர் தன்னோட குழந்தைய அங்கே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தையை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. அதே மாதிரியே திரும்பி வரும்போது அந்த அனந்தநாக் அந்த பாம்பு அந்த கொடை மாதிரி பிடிச்சிட்டு மழையில் படாமல் தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாரு. வந்த உடனே தான் எல்லாருக்கும் தெரியுது என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏன்னா தூங்கி எழுந்த மாதிரி எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. தானாகவே பூட்டி இருக்குது அந்த இது. உடனே குழந்தை பிறந்த சத்தம், அழற சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க. ஒரு ஆள் போய் என்ன சொல்கிறார், கம்சர்கிட்ட 8வது குழந்தை பிறந்துடுது, ஆனால் பிறந்த குழந்தை ஆண் குழந்தை இல்லை, ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லிவிட்டு அவர் அங்கே வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தாக்கா இது என்ன பெண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை எப்படி என்னை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அந்த குழந்தையை பரவாயில்ல எப்படி இருந்தாலும் குழந்தைய நம்ம கொண்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து அந்த செவுத்தில் அடிக்க போகிறாரு. அப்போ அந்த அடிக்கும்போது என்ன பண்ணுறது, அந்த குழந்தை அப்படியே பறந்து மேலே போயிடுது. 8 கைகளோட அந்த குழந்தை ஒரு அம்மன் மாதிரி அந்த இடத்துல தெரியுது. அவள் தான் ஜோக்மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அம்மன், துர்கை அம்மன் மாதிரி தன் 8 கைகளோ கையில் கத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே நிற்கிறான். அப்போ அந்த குழந்தை சொல்கிறா, நான் வந்து ஜோக்மாயா, அதனால நான் இங்கே வந்துட்டேன், ஆனால் உன்னை கொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அது எங்கே இருக்குமோ அந்த இடத்துல சேஃபாக இருக்குது, உனக்கு நீ சாக வேண்டிய நேரம் வரும்பொழுது அந்த குழந்தை கையால் தான் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்மாயா மறைஞ்சு போயிடுறா. இது இப்படி இருக்குங்க. அங்கே என்னாச்சு, அந்த நந்தகாவில் பார்த்தாக்கா அந்த யசோதாக்கு பிறந்த குழந்தை அவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு புண்ணியார்ஜன பேரெல்லாம் வைக்கிறாங்க, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நந்தகாவில் ஆண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதனால அந்த குழந்தைய எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எல்லா கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படியே டே பை டே அந்த குழந்தை எப்படி பெரியவனாராக என்ன செய்கிறாங்கிறது அடுத்த எபிசோடில் பிறக்கிறேன். இதுதான் கிருஷ்ணரோட பர்த். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மதுராவில் அந்த ஜெயில் அப்படியே தான் இருக்குது.
கிருஷ்ணர் பிறந்த இடம் ஜெயில் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துல தான் கிருஷ்ணரோட விக்கிரகம் எல்லாம் இருக்குது. அங்கே பூஜையெல்லாம் நடக்குது. நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் காட்டுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே அங்கே பூஜையெல்லாம் நடக்கும். அன்றைக்கி தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, சாயந்தரம் தன்னோட வீட்டில் கோலமெல்லாம் போட்டு கால்லாம் வரைவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் குழந்தைகள் இல்லையா, அந்த குட்டி கால் வச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் பண்ணுறாங்க. வீட்டில் சீடை, முறுக்கு, வெண்ணெய், அவல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த தடவை எல்லார் வீட்லேயும் பண்ணுங்கள். கோவிலுக்கு போய் பாருங்கள். டிவியில் அந்த ப்ரோக்ராமை பாருங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் நிறையா அவர் அங்கே எப்படிலாம் குறும்பு செஞ்சாருங்கிறத அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஓகே? ஹாப்பி ஜென்மாஷ்டமி. தேங்க்யூ.